ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நிறைகளே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற அருள்மிகு ரத்தன குமார கடவுள். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இப்போ சரவணம்பட்டி இருக்குங்க. சரவணம்பட்டி பக்கத்தில தாங்க இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயிலோட சிறப்புகள், இந்த கோயிலோட மகிமைகள் அது எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன ஒவ்வொண்ணா சொல்லிருங்க. முதல் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு மலை கோயிலுங்க. கிட்டத்தட்ட 100லேருந்து 200 படி உள்ள ஒரு மலைக்கோயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, இந்திரன் மயிலாக மாறிய இடம் தான் இந்த கோயிலுங்க. இந்த கோயில்ல முக்கியமான என்ன விசேஷம்ன்னு பார்த்தீங்கன்னா சுயம்பு விநாயகர் இருக்கிறாருங்க. ஒரே கல்லால ஆனாலும் பார்த்தீங்கன்னா, சுயம்பு விநாயகர் நம்ம கோயில் மேல இருக்காங்க. முக்கியமான சிறப்பு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம், திருமண தடை நீக்கும் ஸ்தலமா இந்த கோயில் விளங்குதுங்க. பயம் நீங்குதல், நோய் தீருதல், அதாவது தொழில் விருத்தி. அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா இதுக்கும் பிரச்சனைகளுக்கும் இந்த கோயில் போனா நமக்கு அ நெறைய பலன் கிடைக்குங்க. இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, பூ பறித்தல் இந்த நோன்பு பார்த்தீங்கன்னா, இந்த பக்தி வழியோட பார்த்தீங்கன்னா, காலங்காலமா இந்த கோயில்ல கடைப்பிடிச்சுட்டு வராங்க. இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேங்க. அதேமாரி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. முன்னொரு காலத்தில பார்த்தீங்கன்னா, பெண் முருக பக்தர் பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே முருகர வழிபடுவாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்ததுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த முருகனே பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் வடிவில இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, விபூதி எடுத்து குடுத்தாங்க. உடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு. இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போனா நம்ம பார்க்கலாங்க. அசுரனுக்கு பயந்து இந்திர தேவன் இந்த மலையில ஓடி ஒளிஞ்சிருக்காருங்க. முருகப்பெருமான் காட்சி தந்து இந்த இந்திர தேவன மயிலாக மாறிய இடம் தான் இந்த கோயிலுங்க. நீங்க முதல்ல உள்ள போனீங்கன்னாவே, முதல் பார்த்தா விநாயகர் இருப்பாருங்க. இப்ப அது மேல காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ விநாயகர் கோயில், சின்ன கோயில் இருக்குங்க. இங்கிருந்து தான் தொடங்குவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் அது இந்த முருக பெருமாளுடைய விசேஷ நாளுகள்ல பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப கூட்டமாவே இருக்குங்க. இந்த மெயின் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்துக்கு இந்த கோயில்ல வர கூட்டத்தோட பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா பெண்கள் தான் வருவாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையின்மை, அந்த பாக்கியம் வரக்காக அந்த முருகன வேண்டி நெறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவத நீங்க போனீங்கன்னா பார்க்கலாங்க. உங்களுக்கு இதுதாங்க முதல்ல படியேற இடத்துல பார்த்தீங்கன்னா, கற்பூரம் கொளுத்திட்டு, அப்புறம் சாமி மேல படி ஏறுவாங்க. இந்த படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 படி தான் அங்க இருக்கு. சின்ன கோயில் தாங்க உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த மேல தான் நம்ம படிக்கட்டு மேல ஏறுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த இடம் பிடிக்குங்க. ரொம்ப இயற்கையான சூழல், ரொம்ப அமைதியான இடங்க இந்த கோயில் பார்த்தீங்க. இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல ஏறுன உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இடும்பன் சன்னதி வருங்க. இந்த ஏரியா மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காவடி எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல இந்த கோயில்ல இருந்து தான் இந்த ப ப பழனி ஆகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், இந்த மருதமலை ஆகட்டும், இங்கிருந்து தான் அ கா காவடி எடுத்துட்டு புறப்படுவாங்க. நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கனாவே, இந்த இடத்துல நெறைய மயில்கள் இருக்குங்க. நீங்க அப்படியே அந்த உள்ளுக்குள்ள மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கும் பார்க்கலாங்க. நெறைய பேர் இந்த இந்த இடத்துல செல்ஃபிலாம் எடுப்பாங்க. நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, 2, 3 மயிலெல்லாம் இருந்ததுங்க. அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேல இறங்குனா கன்னிமுள்ள சாமி இருக்குங்க. பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, இடுமன் சன்னதி கும்பிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிமுள்ள சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் தான் மலை ஏறுவாங்க. அடுத்து நீங்க கொஞ்சம் தூரம் நடந்தாவே நம்ம கோயில் உள்ள வந்துருங்க. நம்ம கோயிலுக்குள்ள போயிரலாங்க. இத படிக்கட்டுல இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குங்க. இங்க அப்படியே நம்ம இங்கிருந்து பார்த்தாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூர்ல பாதி ஏரியா தெரியுங்க. இந்த சுற்றுவட்டார மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க. அது மெயின் பார்த்தீங்கன்னா, இது குழந்தையின்மை, திருமண தடை, தொழில் தொடங்கணும் எல்லாருமே இந்த கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியம் நல்ல காரியம் தொடங்குவாங்க. இது இந்த ஊர் மக்களுடைய பழக்கவழக்கங்க. நீங்க படிக்கட்டு ஏறுனே முதல் பார்த்தீங்கன்னா, விநாயகர் இருப்பாருங்க. இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் சுயம்பா தோன்றுன விநாயகருங்க. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரே கல்லுல சுயம்பு தோன்றுன விநாயகருங்க. நீங்க விநாயகர் கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் வெளிய வந்தீங்கன்னா, இதான் உங்களுக்கு பெரிய ஏரியாங்க. இந்த ஏரியால உங்களுக்கு கார்னர்ல வரும் இன்னொரு சின்ன விநாயகர் சிலை இருக்குங்க. இந்த இடத்துக்கு வந்தா பார்த்தீங்கன்னா, காத்து ரொம்ப நல்லா நெறையாவே அடிக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இதான் அந்த மேல தெரியுது பார்த்தீங்கன்னா, அது பின்னால அதான் பாலமலைங்க. இங்கேருந்து பார்த்தாவே தெரியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் எல்லாமே இங்கேருந்து பார்த்தாவே எல்லாமே தெரியுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க சின்ன ஒரு முருகர் கோயில் இருக்குங்க. நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு பூஜைகள் நடக்குங்க. நீங்க அப்படியே சுத்தி வந்தா இது கோயில் உள்ள பிரகாரங்க. இது பார்த்தீங்கன்னா, லைனா கம்பி வேல போட்டுருக்கான் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ள சுத்தி வந்தீங்கன்னா, இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம சாமி வழிபடும் இடங்க. இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில பார்த்தா பூ பறித்தல் நோன்பு இந்த கொண்டாடப்பட்டு வந்தாங்க. அப்படியே இந்த கால வழக்குல அப்படியே மறைஞ்சு போச்சுங்க. ஆனா ஒரு சிலர் மட்டுமே இது தெரிஞ்ச விஷயங்கள் தெரிஞ்ச மட்டுமே பார்த்தா உப்புமா அந்தோடைய பூ பறித்தலுடைய நடைமுறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதில என்ன பலனுன்னு பார்த்தீங்கன்னா,
திரு முருகப்பெருமான் பக்தியின் ஒப்படைக்கும் முழுமையான வாழ்வு தாங்க. அதாவது நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்ற இந்த நோன்பு இருந்தோம்னா, நமக்கு வந்து நம்ம நினைக்கிற காரியம் கைகூடும். இது நோம்போட நோக்கமே இதாங்க. இதனால என்ன நம்ம கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமண தடை கண்டிப்பா அகலுங்க. அடுத்தது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது கணவன் நீடித்த ஆயுள் வாழ வேண்டும். அது பிரார்த்தித்து இத பெண்கள் வந்து வழிபடுவோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இழந்த திருமண பாக்கியத்தை மீண்டும் பெற இந்த உடைய நோன்பு வந்து கொண்டாடுவாங்க. அடுத்தது குடும்ப நலன் பெற இந்த நோன்பு வந்து கட்டாயமா வந்து பெண்கள் வந்து ஈடுபடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலுமே நீங்க மனமுறையும் வேண்டி இந்த முருகப்பெருமான் வழிபட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீருங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிக்கு வந்து நட ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 6:15க்கு பார்த்தீங்கன்னா, விஸ்வரூப தரிசனம் நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா, காலசாந்தி பூஜை நடக்குங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, உச்சிக்கால பூஜை பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருக்காப்பு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா, நடை சாத்திருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தான் வந்து நட திறப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாயரட்ச பூஜை 6 மணிக்கு நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, திருக்காப்பிடுதல் அந்த பூஜைய முடிச்சுட்டு 7:30 மணிக்கு வந்து கோயில் வந்து நட சாத்திருவாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த திரு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா, குமரன் வடிவில இருப்பாருங்க. இதான் வந்து இந்த கோயிலோட ஸ்பெஷல்ங்க. நீங்க வந்து குழந்தையின்மை, திருமண தடை, புதிதா தொழில் தொடங்கணும், எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கணும், இந்த கோவில்ல போய் மனமுறை வேண்டிக்கங்க. உங்க வேண்டுதல கண்டிப்பா முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். இந்த கோயிலோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500, 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த கோயிலுங்க. இப்ப தான் வந்து கும்பாபிஷேகத்துக்காக வந்து ரொம்ப ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலோட அனுபவங்கள சொல்லுங்க. நீங்களும் உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கோயில் விஷயங்கள வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.